Hi, hello and welcome to Meenakshi and Meenakshi's Kitchen and Home Appliances. நான் சங்கர். கிறிஸ்மஸ் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் கஸ்டமர் கேர்ல கால் பண்ணிட்டு ஓடிஜி இல்லையான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் ஓடிஜி இல்லையான்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எது ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கோ அது மட்டும்தான் நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓடிஜின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரலாக மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 100ல் 90 பிராண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி பிராண்டிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் வந்துட்டு அது ஸ்பெஷலாக வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க, நாங்கள் வந்து வீட்டுக்கு பேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான ஓடிஜி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் சீசன் வருது, கேக்ஸ் அண்ட் நமக்கு அதில் வந்து கப் கேக்ஸு, ஓடிஜியில் பீஸா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல மாடல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அதனால நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் 2 மாடல். வந்து இது வந்து ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இது எதுவும் ப்ரைட் ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம ஒண்டர் செஃப்க்கு வந்து நம்ம டீலர் தான், அதனால நம்ம டீலராக நம்ம இது வாங்கியிருக்கோம். ஸோ தட் இட் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். நம்ம வெப்சைட்டில் விற்கிறனால இந்த ஒண்டர் செஃப் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்க போகுது என்னுடைய ரிவ்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி வந்துட்டு ஒண்டர் செஃப்பில் வந்துட்டு இது 21 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 19 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 21 லிட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச குட்டியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு 2-3 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இது கம்மியாக இருக்குது. ஆனால் 19 சென்டிமீட்டர்ஸ் பெருசாக இருக்குது. இதுக்கு என்ன கம்பெனியில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் என்னுடைய ட்ரூ உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 7,000ங்க. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 555 வருது. ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. www.meenakshi.com நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது 19 லிட்டர்ஸ். இது வந்து ரெட் கலர் பேனலில் வருது. இது ஃபுல் பிளாக் கலர் பேனலில் வருது. இது ரெட் கலர் பேனல் இருக்கிறது பார்த்துட்டிங்கனாலும் சேம் ப்ரைஸ் தான். 19 லிட்டர்ஸும் 5555 ஃப்ரீ ஷிப்பிங். இது 21 லிட்டர்ஸும் 5555 ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. இதோடைய சர்ச் கோட் 2 சைட்லேயும் வரும், பார்த்துக்கோங்க. இந்த பிளாக் வேணும்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பிளாக்குக்கு வந்து இந்த சர்ச் கோட் போட்டு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். இல்லை இந்த ரெட் கலர் வேணும்னீங்கன்னா இந்த சைடு வர இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த சர்ச் கோட் போட்டிங்கன்னா இந்த ரெட் கலர் ஓடிஜி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தட் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இன்னுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஓடிஜியில் என்னென்னலாம் செய்ய முடியும்னு கேட்குறீங்க. பிரியாணி செய்ய முடியுமா, புலாவ் செய்ய முடியுமான்ட்டெல்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக இதில் செய்ய முடியாது. இதில் என்னென்ன பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து கேக் பண்ணலாம், குக்கீஸ் பண்ணலாம், பிஸ்கெட்ஸ் பண்ணலாம், கிரில் சிக்கன் பண்ணலாம், கிரில் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பீஸா செய்யலாம், பர்கர் செய்யலாம், சாண்ட்விச் செய்யலாம். இந்த மாதிரி அதாவது பேக்கிங் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதில் செய்ய முடியும். குக்கிங் ஐட்டம்ஸ் இதில் செய்ய முடியாது. குக்கிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரசம் வைக்கிறது, குழம்பு வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது, பிரியாணி செய்கிறதெல்லாம் இதில் செய்ய முடியாது. இதில் வந்து கேக், குக்கீஸ், பீஸா இந்த மாதிரி மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வந்துட்டு இதை வாங்கிட்டு ஐயோ என்னால் ரசம் சூடு பண்ண முடியலையே, ஐயோ சாதம் சூடு பண்ண முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. இட் இஸ் ஒன்லி ஃபார் பேக்கிங் பர்பஸ். ஓகே, வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் மாடல் இந்த 21 லிட்டர்ஸ் என்ன ஹைட் வருது, உள்ள என்ன சைஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒண்டர் செஃப்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடல் 21 லிட்டர்ஸ். இந்த 21 லிட்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இதில் என்னென்ன வருது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மெஷர்மெண்ட் கேட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ தட் மெஷர்மெண்ட் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுட் சைடு ஹைட் சொல்கிறேன் நான். இப்போது அவுட் சைடு ஹைட் வந்துட்டு 27 சென்டிமீட்டர்ஸ் வருது. இதோடைய அகலம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 45 சென்டிமீட்டர்ஸ் வருது. இதோடைய டெப்த்து வந்து நான் கைப்பிடியோடு சேர்த்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 30 சென்டிமீட்டர்ஸ் வருது. ஸோ தட் இந்த இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக இந்த ஓடிஜி நீங்கள் வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் இருக்கிற டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து புல் அவுட் மாதிரி வரும், சரிங்களா. மைக்ரோவேவில் இப்படி இழுக்கிற மாதிரி வரும். இதில் வந்து புல் அவுட் மாதிரி, புல் டவுன் மாதிரி இந்த மாதிரி வரும். ஸோ தட் இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி சென்டிகிரேட் முடிக்கும், 250 டிகிரி செல்சியஸ் முடிக்கும் கொடுத்துருக்காங்க இங்கே. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிரில் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலேயும் கீழேயும் இந்த பட்டன் வச்சுட்டிங்கன்னா மேலேயும் வந்துட்டு கிரில் ஆகும், இங்கேயும் கீழேயும் வந்துட்டு அந்த எலிமெண்ட் வந்து ஹீட் ஆகும். ஸோ தட் டபுள் சைடு வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் வரும், நல்லா வேகணும் அப்படின்னீங்கன்னா மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி இந்த மோட் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கீழே மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு கீழே மட்டும் அந்த கிறிஸ்ட்டு நல்லா ஃபார்ம் ஆச்சுன்னா போதும், மேலே வந்து லைட்டாக இருந்தால் போதும் நீங்கள் கீழே இதை வச்சுட்டு மேலே இருக்கிறது ஆஃப் பண்ணிடலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு மேலே மட்டும் கிறிஸ்பினஸ் வரணும், கீழே வந்துட்டு ரொம்ப நமக்கு மொறுமொருன்ட்டு ஆகக்கூடாது, ரொம்ப வேகக்கூடாது அப்படின்னீங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனை ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே டைமர் வந்துடுது. டைமர் பார்த்துட்டிங்கன்னா 1 ஹவர் டைமிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வச்ச டைமர் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி சத்தம் வரும். இந்த சத்தம் வந்தோடனே முடிஞ்சிருச்சு இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகே, இது புல் டவுன் பண்ணிடலாம். இப்போ உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. இட் இஸ் பீன் வாரண்டிட் ஃபார் 2 இயர்ஸ். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரில் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள சூடாக இருக்கும்போது எடுக்கிறதுக்காக இந்த ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரே, பேக்கிங் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க, கிரில் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து நம்ம குக்கீஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம இதில் அதே மாதிரி பீஸாலாம் நம்ம வைக்கலாம். பர்கர்ஸ், சாண்ட்விச் இதெல்லாம் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸோ தட் இது வந்து கிரில் மட்டும் வைக்கிறதா இருந்ததுன்னா இது மட்டும் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பேக்கிங் ட்ரேவோட வேணும்னா பேக்கிங் ட்ரே மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பேக்கிங் ட்ரே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கிரில் வேணும்னா கிரில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மேலே இந்த இடத்துல இந்த ஸ்லாட் இருக்குது. இந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம இது வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கீழேயும் நம்ம வைக்கிறதா இருந்ததுன்னா கீழே வச்சுக்கலாம். 3 ஸ்லாட் இருக்குது. 3 ஸ்லாட்டில் எது வேணாலும் நீங்கள் 1 மட்டும் வச்சுக்கலாம், இல்லை 2 வேணாலும் 2 வச்சுக்கலாம். இது வந்து டஸ்ட் ட்ரே. இந்த டஸ்ட் ட்ரே பார்த்துட்டிங்கன்னா நம்ம உள்ளே சமைக்கும் போது சம்டைம்ஸ் வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ ஆகி ஸ்பில் ஆகும், இல்லைன்னா அந்த க்ரஸ்ட் எல்லாம் கீழே ஒழுகும். அந்த மாதிரி இருக்கிறது ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்லாட் இருக்குது. இந்த ஸ்லாட்டில் வந்து இது இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவுட்டரில் இருக்குது. அவுட்டரில் இந்த ஸ்லாட் இருக்குது. இந்த அவுட்டர் ஸ்லாட்டில் வந்து நம்ம இது ரிமூவ் பண்ணிட்டோம்னா உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்துருக்கும். ஸோ தட் நம்ம க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய இன்னர் டயாமீட்டர், ஹைட் அண்ட் வெர்த் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். இது இன்னர் பார்த்துட்டிங்கன்னா இன்னர் வந்து 22 சென்டிமீட்டர்ஸ் வருதுங்க. இந்த அகலம் வந்து இன்னர் உள்கூட சொல்கிறேன் 32 சென்டிமீட்டர்ஸ் வருது. ஓகே, இதோடைய வாட்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் பாருங்கள், இதோட வாட்ச் கொடுத்துருக்காங்க. இதோட வாட்ச் வந்து 1380 வாட்ஸ். 1380 வாட்ஸ். ஸோ தட் சூப்பராக இருக்கிற இந்த ஓடிஜி வந்து இப்போ ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. இதோடைய ஒரிஜினல் எம்ஆர்பி 7000. ஆனால் இப்போ ஆஃபரில் 5555ங்கிற ப்ரைஸில் இருக்குது. ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான். ஓகே, நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வண்டர் ஷெஃபோடைய 19 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற ஓடிஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஸ்மால் ஃபேமிலி, நாங்கள் 4 பேர் 5 பேர் இருக்கோம், நாங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 தாட்டியோ 2 தாட்டியோ தான் நாங்கள் சமைப்போம் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அட்ராக்டிவ் செரி ரெட் கலரில் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் புல் அவுட் தான் இது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதுவும் 250 டிகிரி தான் இதில். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்பர் போர்ஷனில் மட்டும் ஹீட் வரணும் அப்படின்னீங்கன்னா அப்பர் போர்ஷன் போட்டுக்கலாம். கீழே மட்டும் வேணும்னா கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டபுள் சைடு வேணும்னா டபுள் சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் மேலே இருக்கிற எலமெண்ட்டும் ஹீட் ஆகும், கீழே இருக்கிற எலமெண்ட்டும் உங்களுக்கு ஹீட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்பினஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வந்துட்டு மறுபடியும் 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சமைச்சு முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி சவுண்டு வரும், நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் எடுக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கிரில் ட்ரேவும் வருது, ஒரு வந்து நம்ம பேக்கிங் ட்ரேவும் ஒன்று வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற க்ரஸ்ட்டு கீழே ஓவர்ஃப்ளோ ஆகி விழுந்துச்சுன்னா அந்த மாடலில் வெளியிலேருந்து புல் அவுட் மாதிரி இருந்துச்சு. இது வந்து உள்ளேருந்து புல் அவுட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளேருந்து புல் அவுட் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய ஹைட் அகலம் பார்த்துடலாம். எல்லாமே நான் உள்கூடே சொல்கிறேன். இது வந்து 24 சென்டிமீட்டர்ஸ் வருதுங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 30 சென்டிமீட்டர்ஸ் வருது. ஓகே, இதுதான் இதோடைய ஹைட் அண்ட் அகலம். இதுதான் இதோடைய ஹைட் அண்ட் அகலம். ஸோ தட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பேசிக்காக நம்ம கேக்ஸு, பிஸ்கெட்ஸு, நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிரில் சிக்கன் நிறைய பேர் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஆயில் லெஸ்ஸாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறவங்க, டீப் ஃப்ரை இல்லாமல் கிரில் பண்ணி சாப்பிட்ணும், தந்தூர், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, மேலே 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சூடாகிறது. இது மூலியமாக நமக்கு வந்து ஃபுட்டு வந்து குக் ஆகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது மட்டும் போட்டிங்கன்னா இந்த 2 கம்பி மட்டும் உங்களுக்கு சூடாகும். ஓகேங்களா? கீழே இருக்கிறது வச்சிட்டிங்கன்னா கீழே இருக்கிற கம்பி மட்டும் சூடாகும். இப்போ கீழேயும் மேலேயும் 2 இருக்கிற கோடு இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலேயும் நல்லா சூடாகும், கீழேயும் நல்லா சூடாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிக்கன் எல்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மேலேயும் கீழேயும் நல்லா வந்து சூடாகும். இது வெஜிடேரியனாக இருக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு மஷ்ரூம் டிக்கா, பன்னீர் டிக்கா, கோபி டிக்கா இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். நீங்கள் பீஸா எல்லாம் செய்யலாம். நான்வெஜ்ஜாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் எல்லாமே சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கிரில் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இதில் நிறையா நீங்கள் வந்துட்டு பேக்கிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட் கேக் பண்ணலாம், நீங்கள் வந்து நல்லா க்ரஸ்ட் இருக்கிற மாதிரி கேக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிஸ்கெட்ஸ் செய்யலாம். ஸோ தட் இது எல்லாமே நீங்கள் வந்து குக்கீஸ், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான மாடல் இது. ஒரு லிமிட்டடாக 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது தாராளமாக போதும். இது 7000 எம்ஆர்பி இருக்கிறது. இப்போ டிஸ்கவுண்ட் போக 5555ங்கிற ப்ரைஸில் வருது. ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. இந்த 2 மாடலுமே இப்போ நாங்கள் இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் லிங்க் கொடுக்குறோம். உங்களுக்கு பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா 21 லிட்டர்ஸ் பேக் வாங்கிக்கலாம். இல்லை 19 லிட்டர்ஸ் ரெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 19 லிட்டர்ஸ் ரெட்டும் புக் பண்ணிக்கலாம்.
மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப 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 லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். வேணுங்கிறவங்க சீக்கிரமாக கிராப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, this is your loving brother Shankar signing off. Take care and bye.